ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஐபிஎல் வீக்லி ரிவ்யூ 2வது வாரம் ஐபிஎல் முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் முடிய போகிறது. இது வந்து நாங்கள் சாட்டர்டே இன்னைக்கு நம்ம பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறோம். என்னடா டேபிளில் பார்த்தா ஒரு ரிவர்ஸ் கியராக ஓடிட்டுருக்கு. என்னெல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம் ஷீனி, எல்லாரும் அனலிஸ்ட்டு, பண்டிட்ஸு, ஃபேன்ஸு, டீம்ஸே கூட அப்படியே அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. ஃபேன்சி டீம்ஸ் யுவர் சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் தான் வந்து பெட்டிங் மார்க்கெட்டில் கூட ஹையஸ்ட்டு அவங்களுக்கு தான் ரேட்டிங் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அவங்க தான் நான் 9 நீ 10 அடிச்சுக்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் டிசி, எல்எஸ்ஜி இதெல்லாம் வந்து நான் பர்சனலாக அவ்வளோவா ரேட் பண்ணலை. பட் தே ஆர் இன் மிட் டேபிள் ஆர் அட் த டேபிள் டாப்பில். நீங்கள் பர்சனலாக உங்களையும் விட்டு வைக்க மாட்டேன். நீங்கள் பர்சனலாக பஞ்சாப் வந்து பாட்டமில் தான் லாஸ்ட்டில் இருப்பாங்க, மிட் டேபிள் டு பாட்டம் நடுவில் இருப்பாங்கன்னு. பட் தே ஆர் அட் நம்பர் 4. வாவ்! எம்ஐ தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க ஸ்டார்ட் என்றைக்குமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். பட் இட் ஜஸ்ட் என்னடா ஸ்கிரிப்ட் அப்படியே ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்குது. என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, உண்மையாகவே இந்த டாப் டீம்ஸ் எதெல்லாம் வந்து பாட்டமில் இருக்கோ, நாங்கள் போட்டிருக்கிற ஜெர்சி வச்சு உங்களுக்கு ஐடியா வரும். ஒரு சோகத்தில் தான் கொஞ்சம் உட்காந்துருக்கோன்னு. நான் எஸ்ஆர்ஹெச் ஜெர்சியும், ஷீனி வந்து நம்ம எல்லோ கலர் ஷைனி பிரைட் ஜெர்சியில் போட்டிருக்காரு. ஆனால் வெளியில் சிரித்தாலும் உள்ள மனசு அழுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஷீனி எங்கேருந்து ஆரம்பிக்குது? நிறையா டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். வில் கோ மேட்ச் பை மேட்ச். பட் ஆஸ் வி அந்த மேட்சஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது லெட்ஸ் டிஸ்கஸ் த டீம்ஸ், எஸ்பெஷலி சிஎஸ்கேலேருந்து தான் நம்ம கண்டிப்பாக ஆரம்பிப்போம். ஸோ ஒரு மேட்சாக ரிவர்ஸில் போவோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஐபிஎல் ரிவர்ஸ் கியரில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தாட்ஸ், இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்களா? மனசு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? தோனி அண்ட் விஜய் சங்கர் பார்ட்னர்ஷிப்லேருந்து ஆரம்பிப்போமா? ஐயா நல்ல வேலை வந்து நான் அந்த பார்ட்னர்ஷிப்பை நான் மிஸ் பண்ணேன். நான் வந்து டிசியோட பேட்டிங், சிஎஸ்கே பவுலிங் பார்த்துட்டு கொஞ்சம் வெளில போயிட்டு இருந்தோம். நம்ம மேட்ச் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் ஒரு குவிக்காக நம்ம ரெக்கார்டிங் ஆரம்பிக்கு முன்னாடி வந்து அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதை நம்ம ப்ரீவியூ பண்ணும்போது நம்ம தப்பு பண்ணோமா? எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து இப்போ சிஎஸ்கே நம்ம பற்றி பேசும்போது ரிவர்ஸ் கியரில் போகிறோமான்னு. ஆனால் கடைசி 3 சீசன் நம்போது ஹிஸ்டாரிக்கலாக சிஎஸ்கே வந்து லாஸ்ட் 10 வருஷம் ஆர் லாஸ்ட் 18-17 வருஷத்துல வந்துட்டு அதை வச்சு வந்து சிஎஸ்கே ஷுட் டூ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோமே தவிர, போன 2024 வந்து தே ஃபினிஷ்ட் 5வது தான் முடிச்சாங்க. 2023 ஆப்வியஸ்லி சாம்பியன்ஸு, 2022 9th முடிச்சாங்க. ஒரு குயிக் பார்த்தேன் நான் டக்குன்னு பார்த்தேன்னா 2023 வந்து தோனி கேப்டன் இருந்தார். 2024 அண்ட் 2022 வந்து வேற கேப்டன்ஸ், ஜடேஜா அண்ட் இது. ஸோ மேபி வந்து நம்ம வந்து நம்ம ரீதிங்க் பண்ணிருக்கோமோ என்னமோ தெரியல. பட் பார்ப்போம். நம்ம வந்து இன்னொன்று வந்து என்னன்னா வந்து நம்ம இது சொல்கிற மாதிரி ஐபிஎல் இஸ் அ மேரத்தான் நாட் ஸ்ப்ரிண்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டூ early டு கால். அவங்க வந்து மேபி வந்து அப்படியே இன்னும் 10 மேட்ச் இருக்கு, இந்த டேபிள் மே டர்ன். ஸோ அது எல்லாமே சொல்கிறத தாண்டி இன்னைக்கு மேட்ச் பற்றி பேசுனீங்கன்னா அந்த நீங்கள் இது கேட்டீங்கல்ல, விஜய் சங்கர் அண்ட் தோனியோட பேட்டிங் பற்றி. நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த விஜய் சங்கர் பேட்டிங் ஆடுறதுல எப்படின்னா நம்ம கல்லி கிரிக்கெட்ல அந்த மாதிரி அவன் ரொம்ப மொக்க போடுறான்டா, அவன் அப்படியே உள்ள வச்சுப்போம், அவுட் பண்ணாமல் அவனை வந்து ஆட வைப்போம், அப்போதான் மேட்ச் ஜெயிப் பண்ணுற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு தியரி வந்து இவங்க டிசி ரன் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது எனக்கு. எல்பிடபிள்யூ ரிவ்யூ எடுக்கல, கேட்ச் ட்ராப் அண்ட் ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா இட் வாசன்ட் லைக் ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான சான்ஸ். அப்படியே பின்னாடியிலேருந்து போச்சான், அவன் டைவ் அடித்தான், அதெல்லாமும் இல்லை. ஒரு ஈஸியான சான்சஸாக தான் இருந்தது. அண்ட் மனசு கஷ்டமாக என்ன இருந்துச்சுன்னா, அவங்க ட்ரை பண்ணி கூட அடிக்க முடியல 2 பேராலையுமே. ஸோ இது வந்து டிசியோட பாலிங் செம்மையாக இருந்துச்சா, பிச்சு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா, இல்லாட்டி ஆக்சுவலி ஸ்கில் செட்லேயே கொஞ்சம் பிரச்சனையா? நம்ம தலை தோனிலேருந்தே ஆரம்பிப்போமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லார் மனசுலையும் கொஞ்சம் அதான் ஓடிட்டுருக்கு. இது வந்து தோனிக்கோசரம் ஒரு சிஎஸ்கேயா, இல்லை சிஎஸ்கேக்குள்ளே தோனி இருக்கிறா? இஸ் த தோனி ஃபேக்டர் வந்து அப்படியே ஓவரால் இதை ஹைஜாக் பண்ணுறதா? வந்து இவர் அடிக்கிறது பார்த்தா போதும்டா, இனிமேந்து சிஎஸ்கே ஜெயிச்சா தோத்தா அதெல்லாம் செகண்டரி, எனக்கு நான் தலையை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து அப்படின்றது வந்து ஓகே அப்படின்றது இருந்தாலும் அது ஆனால் வந்து ஃபேனை பொறுத்த வரைக்கும்
கண்டிப்பா வந்து விளையாடுற மிச்ச 10 பேர் வந்துட்டு, தோனி பேட்டிங் பண்ணா போதும் அப்படின்றது மற்ற 10 பேர் அப்படி விளையாட மாட்டாங்கல்ல டீம்ல. லைக் ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படி இருக்கலாம். தே ரியலி லைக் அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் இல்ல ஐ டோன்ட் கேர். இந்தியா சிஎஸ்கே ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, தல தரிசனம் நடந்ததுன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாரி வந்து குட் பி ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ். பட் நாட் நெசசரிலி பிளேயிங், கோச்சிங் ஸ்டாஃப் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்து அந்த மாரி இருக்காதுல்ல. ஒரு பக்கம் வந்து அது கண்டிப்பா இருக்கு. தோனி அப்படின்றது தான் வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டரா மாறிடுது. லைக் தோனி ரைட் நவ் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு மோர் ஆஃப் பிராண்ட். நம்ம இது வந்து விராட் கோலி ஆக்ஷன் அப்ப பேசினோம். விராட் கோ அம் ஆமா. அந்த 21 ஒரு பிரைஸ் crores. வந்து வச்சது வந்து இட்ஸ் லைக் பார்ட் பிராண்ட், பார்ட் டேலண்ட் அண்ட் பார்ட் இது அப்படின்ற மாரி. ஸோ யூனோ கிளப் பிராண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் பிராண்ட் அப்படின்ற மாரி. ஸோ வெதர் ஒரு மாரி வந்து அந்த மாரி தான் இருக்கு. தேர் இஸ் தி தோனி தி பிராண்ட் இன் இட் செல்ஃப், தோனி தி சிஎஸ்கே பிராண்ட், ம். அண்ட் தென் தேர் இஸ் தோனி தி பிளேயர். ஸோ இது ஒரு 3 இது இருக்கு. கண்டிப்பா வந்து இது வந்து அவரோட போன சீசன்ல சொன்ன மாரியே வந்து நீயோட ப்ராப்ளம்னால ஹி கான்ட் ரன். ஸோ லாஜிக்கலி வந்து ஒரு பிளேயிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த இது இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு மிடில்ல வரமாட்டேன்றாரு. வந்து லைக் ஹி கான்ட் ரன் தட் ஃபாஸ்ட் சிங்கிள்ஸ் அண்ட் இது யூ வில் ஹேவ் டு கோ அட்டாக்கிங் அப்படிதான் விளையாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து இட்ஸ் காசிங் லைக் ஸோ வி ஆர் எசென்ஷியலி பேட்டிங் ஒன்லி 10 பேர் தான் பேட்டிங் பண்றாங்க. தோனி வந்து கடைசியில வந்து ஒரு யூ ஒரு ரியலி சின்ன டோன்ட் இது. நோ. இப்ப பாருங்க, ஆர்சிபியோட மேட்ச்ல வந்து எல்லாரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, தோனி ரொம்ப கீழ வந்திருக்காரு. ஏன்னா அஸ்வின்லாம் முன்னாடி வராரு அவருக்கு பின்னாடி அப்படின்னு. கடைசி 2 ஓவர்ல ஃபார்மாலிட்டிக்கு தான் பேட்டிங் பண்றாரு. ஹி ஹாஸ் மோர் பேட்டிங் பொட்டன்ஷியல். அவரால அடிக்க முடியும் அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச், டிசிக்கு முன்னாடி ஆர்ஆரோட நடந்த மேட்ச்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க 15 ஓவர்லயே லாஸ்ட் 5 ஹவர்ஸ் இருக்கும்போது வந்தாரு. விச் இஸ் குட் இனஃப். பட் அங்கேயும் அவரால அந்த ஜடேஜாவோட ஐ திங்க் பார்ட்னர்ஷிப்ல இருந்தாரு. முடியல அவரால. அடிக்க முடியல. அண்ட் இங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா 10 ஓவர் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் அவர் வரும்போது. ஸோ ஹி ஹேட் இனஃப் டைம். ஸோ தோனி த பேட்ஸ்மேனோட ஃபுல் பிக்சரும் நம்ம பார்க்குற வி ஹேவ் இனஃப் டேட்டா நவ். இதை பார்க்கும்போது கேன் வி சே, ஏன்னா நான் ஒரு இது கேட்டேன் ஹர்ஷா போக்லேயோடது. என்னன்னா என்ன இருந்தாலும் நீங்கள் ஐபிஎல் டு ஐபிஎல் விளாடுறீங்க, நடுவில் எந்த கிரிக்கெட் நீங்கள் விளாடல. உங்கள் ஸ்கில் எவ்வளோ இருந்தாலுமே அந்த ப்ராக்டிஸ் இல்லாததுனால உங்கள் மைண்டு சொல்லுது உன்னால் முடியும்னு. ஆனால் உங்கள் பாடி, உங்கள் இன்ஸ்டிங்க்ட், உங்கள் ப்ராக்டிஸ் அது இல்லாததுனால அது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒரு முகேஷ் குமார் வந்து அவர் முகேஷ் குமார் இல்லை மோஹித் சர்மா ஓகே டீசென்ட் பாலர்ஸ் தான். பட் ஐ திங்க் தோனி இன் இஸ் பிரைம் ஈஸிலி 2 சிக்ஸாவது அடிப்பார் ஒரு ஓவரில். எவ்வளோ பிச்சு எவ்வளோ மோசமாக இருந்தாலுமே அவங்கள அந்த ப்ரெஷரில் கொண்டு வந்து அடிப்பார். அது ஓகே. ஓகே ஒத்துக்கலாம். அதெல்லாம் இருக்கு. ஆனா, பட் நம்ம சிஎஸ்கே பத்தி பேசுறோம் அப்படின்னா வந்துட்டு வி கான்ட் இத வந்து சிஎஸ்கேவோட எல்லா கண்டிப்பா. ப்ராப்ளமும் தோனி மேல போட முடியாது. எஸ் நம்ம வந்து இது ஒரு இது வந்து சொல்றோமே தவிர வி கான்ட் ஜஸ்ட் பிளேம் தோனி விளையாடல, தோனி அடிக்கல அப்படின்றதால தான் சிஎஸ்கே தோக்குறாங்கன்னு இல்ல. ஏன்னா வந்து இப்ப இன்னி மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா, டெவன் கான்வே வந்து திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. லைக் அந்த திரிபாதி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இது எப்படி நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்போ சொன்னேன். திரிபாதி எக்ஸ்பெரிமெண்ட் எதனால வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் கோயிங் 3. என்னோட தியரி வாஸ் தே இந்த மாடர்ன் பேட்டிங் ஸ்டைல் வந்து நம்ம எஸ்ஆர்எஸ் மாதிரி வந்து ஒரு லைக் சம்படி கோஸ் அவுட் அட் தி பிகினிங் அண்ட் ஜஸ்ட் அவ்வளோதான். ஒன்று வந்து விக்கெட் போனாலும் பரவாயில்ல, நீ போயிட்டு வந்து 6 ஓவர் பவர் பிளே முடியும் போது 60 ரன் இருக்கணும், இல்லை ஒரு 50 ரன் இருக்கணும் அப்படின்றது. பட் இட் டசன்ட். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயும் வந்து அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. அண்ட் தெர் இஸ் நோ மொத்த மேட்ச்லயுமே வந்துட்டு இல்லை சிஎஸ்கே பேட்டிங் வந்து ஒரு ஆமாம். பின்தங்கி இருக்க மாதிரி இருக்கு. லைக் ஐபிஎல் அதாவது எஸ்ஆர்ஹெச் போன வருஷம், இந்த வருஷம் எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க இன்னும் அதிலே ஆட ட்ரை பண்றாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணாங்களே தவிர. பட் எஸ்ஆர்ஹெச் நம்ம லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணோம்னா வந்து சிஎஸ்கே சீம்ஸ் டு பி லைக் லாகிங் வெரி மச். அந்த பிளே இன்டென்ட்ன்றது வந்து இல்லவே இல்லை. அக்ராஸ் த போர்டு வந்து இன்டென்ட்டே இல்லை டு கெட் மூவிங் ஃபாஸ்ட். எல்லாருமே வந்து ஒரு 100, 120 ஸ்ட்ரைக். லைக் பேசிக்லி வந்து நீங்க டாப் டு பாட்டம் வந்து ஒரு 160, 170 அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது அந்த ஸ்ட்ரைக் ரேட் இருக்கணுன்ற போது எல்லாருமே ஒரு 100, 120 அந்த ஆமாம். மாதிரி லெவலில் தான் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. விச் இஸ் லைக் மீன்ஸ் நீங்க ஒரு 20 ஓவருக்கு வந்து 160 ஐ மீன் அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு 10, 12 மேட்ச் வச்சிருக்கிறேன்ல. சிஎஸ்கே ஹவ் நாட் ஆமாம். சேஸ்ட் ஓவர் 180 அட் ஆல் ஃபார் இன்ஃபேக்ட் வெரி லாங் டைம் நவ். சிஎஸ்கேயோட லாஸஸ்க்கான ஒரு ரொம்பவே ஈஸியான ஸ்டாட்டே நான் எடுத்து கொடுப்பேன். வை தே ஆர் நாட் கம்பீட்டிங்
அப்படின்னு. ஆர்சிபியோட மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர் சேசிங் 196 197. ஆர்சிபி வந்து அவங்க 6 ஓவரில் 56 ரன் அடித்தாங்க. ஆனால் சிஎஸ்கே வந்து அவங்களோட பவர் பிளேயில் வந்து 30 ரன்னு 3 விக்கெட்டு முடிஞ்சிடுச்சு அங்கேயே மேட்ச். அதே மாதிரி அடுத்த மேட்ச் ஆர்ஆரோட இருந்துச்சு. அங்கே நீங்கள் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து 79 ரன் அடித்தாங்க அவங்க பவர் பிளேயில். ஆனால் சிஎஸ்கே வந்து இன்ஃபேக்ட் தட் வாஸ் ஆல் நிதிஷ் ராணாவோட ஜீனியஸ்னு சொல்லலாம். த வே ஹி டுக் டவுன் அஸ்வின் அண்ட் தி அதர் பாலர்ஸ். குடோஸ் டு நிதிஷ் ராணா. அந்த இடத்துல கிரெடிட் எடுத்துக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது, பேட் பாலிங்னு சொல்ல முடியாது. பட் சிஎஸ்கே வந்து 42 ரன்ஸ் தான் அடித்தாங்க அவங்களோட பவர் பிளேயில். ஸோ ஒரு அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கும் வந்து பவர் பிளேயில் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 2 இல்லை 3 விக்கெட் போயிடுச்சுங்களா அவங்களுக்கு. இல்லை ஒரு யூ ஜஸ்ட் லாஸ்ட் 3 விக்கெட்ஸ். 46 ரன்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் உங்களுக்கு போயிடுச்சு பவர் பிளேயில் இன்னைக்கு. முடிஞ்சிடுச்சு அங்கேயே வந்து உங்களை யூ ஆர் வே பிஹைண்ட் அண்ட் நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கேட்சப் தான் விளாடுந்தீங்க. அந்த கேட்சப் விளாடும் போது உங்களுக்கு வந்து ஜென்ரலி தூபே வந்து 4 சிக்ஸ் அடிப்பார், தோனி வந்து 2 சிக்ஸ் அடிப்பார், ஜடேஜா அவரோட ஃபார்மில் விளாடுவார். ஸோ அதுக்கு அப்பப்போ கேட்சப் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த தடவை அந்த ஸ்கில் செட் அந்த அவங்களுக்கு அது மேட்ச் ஆகாததுனால யூ ஆர் ஜஸ்ட் ஃபவுண்ட் வாண்டிங். பட் த ரூட் காஸ் நீங்கள் சொன்னது தான் அந்த ஸ்டார்ட். பவர் பிளேயில் மற்ற டீம் அடித்ததோட நீங்கள் வந்து 60% இல்லை 50% ரன் தான் நீங்கள் அடிக்கிறீங்க. அண்ட் ஈஸிலி 3 விக்கெட் உங்களுக்கு போயிடுச்சுன்னா யூ ஆர் பவுண்ட் டு லூஸ் த கேம். அதான் ஒரு இதுவாக இருக்குது. இதுலேருந்து வெளில வர முடியுமா? ஆன் தியரி அவங்கள்ட்ட அந்த டீம் இருக்கா? டீம் இருக்கு. பார்க்கிங் தோனி சைட் ஐ திங்க் கண்டிப்பாக இப்போ இன்னைக்கு சேஞ்ச் பண்ண வின் பண்ண சீசன் எடுத்தீங்கன்னா வந்துட்டு டெவன் கான்வே தான் வந்து டாப்பாக வந்து 670 runs. ஸோ அந்த சேஞ்சஸ் தே ஹவ் டன். ஸோ தே brought back டெவன் கான்வே. நம்ம பேட்டிங் சைட் மட்டும் பார்க்குறோம். பட் ஈக்குவலி வந்து பவுலிங் சைடும் பார்க்கணும். லைக் பேட்டிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் டெவன் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, விஜய் சங்கர் மேபி பார்க் பண்ணால் கூட வந்துட்டு சிவம் துபே அண்ட் சச்சின் ரவீந்திரா. ஸோ இவங்க எல்லாருமே எடுத்து பார்த்தீங்கன்னா தே ஆல் கேன் ஸ்கோர். நீங்கள் எவ்வளோ பேர் தான் பார்க் பண்ண போகிறீங்க? இது நீங்கள் பண்ணிட்டு நீங்க வந்து தோனியை பார்க் பண்ணிட்டீங்க, விஜய் சங்கரை பார்க் இல்ல, பண்ணிட்டீங்க. நான் பா- but yeah ஒரு டாப் 6ல வந்து I'm saying at least like அவர் வந்து நம்பர் 6 வந்தாருன்னா வந்துட்டு டாப் 5 there are I'm talking about at least 4 people can score. ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, டெவன் கான்வே அண்ட் Actually, தோனியே வந்து நீங்கள் ருத்ராஜ் ஆக்சுவலி கெய்க்வாட். So there are 5 பார்த்தீங்கன்னா batsmen. he has the 10 ball 25 runs அடிப்பார். இல்ல பண்ணலாம். பட் நான் சொல்றது என்ன, there are 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர் வந்து லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து இவங்களால பண்ண முடியுமா அப்படின்னா இந்த 5 பேர் வந்து கேன் ஸ்கோர் பிக். பட் தே ஹாவ் டு லைக் whether they are or they are not. அதுதான் பிரச்சனை இங்க வந்து லைக் 3 விக்கெட் போயிடுச்சுன்னா வந்துட்டு தென் அப்படியே இன்னி மேட்ச் நீங்க வந்து இப்போ நீங்க வந்து பவர் பிளே பத்தி சொன்னீங்க. இன்னி மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 6 ஓவர் 51 லைக் டிசி இவங்க 46. ஸோ இஃப் யூ லுக் அட் இட் 5 ரன் தான் பெரிய ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. பட் ஆனால் இவங்க 3 விக்கெட் போயிடுது. ஸோ தென் அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த ஒரு 4 ஓவர் வந்து இவங்க மொத்தமே வந்து ஒரு 20 ரன் தான் அடிச்சாங்க 4 ஓவருக்கு. Yeah. லைக் 7, 8, 9, 10 கம்பேர் டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதே ஓவரில் வந்து 25, 30 ரன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனால் இன்னைக்கு இதுல வந்து credit like கொடுத்தானுங்க. லெட்ஸ் டாக் அபவுட் changing. டிசி as well. ஏன்னா இட்ஸ் நாட் என்ன சொல்றது, சிஎஸ்கே அப்சஸ்ட் பாட்காஸ்டாகவும் நம்ம வைக்க முடியாது இதை. டிசி கேஎல் ராவில் கரைச்சி ஊற்றுவோம். அவர் அது ஃபர்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் விளையாடினாரு. நான் ஊற்றுவேன். ஊத்துவோம் ஆமாம், இல்ல, கரெக்ட். நான் தான் அது T20 அகெயின் லெட் மீ குவாலிஃபைட் இன் T20. எனக்கு தெரிஞ்ச அந்த பஞ்சாப்க்கு விளாண்டதுக்கப்புறம் அவர் இன்னும் அந்த ஸ்பார்க் இன்னும் காமிக்கல. இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பழைய கேஎல் ராகுல். பஞ்சாப்ல என்ன 18 பால்ல 50 ரன் அடிக்கிற கேஎல் ராகுல் இல்லை இது. அவர் 29 ரன்னு தான் 23 பால்ல. ஆனால் ஹி வாஸ் தேர் டு டேக் டவுன் நூர் அஹமத்னு எனக்கு தோணிச்சு. நூர் அஹமதோட பாலிங்கில் ஐ திங்க் 9 பால் ஃபேஸ் பண்ணார், 20 ரன் அடிச்சிருக்காரு. எல்லாமே ஸ்வீப். ஜென்ரலி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா டவுன் த ட்ராக் வந்து அவர் அடிக்க பார்க்குறாங்க. செம்ம டேஞ்சர். நம்ம தோனி ஸ்டம்பிங் அடிக்கிறாரு, தலை ஸ்டம்பிங் அது இதுன்னு போகிறது. இவர் என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு, எல்லாமே ஸ்வீப்பு. ஸ்லாக் ஸ்வீப், இந்த ஸ்வீப், அந்த ஸ்வீப். ஸோ நல்லா பெருக்கியிருக்காரு இன்னைக்கு. பெருக்கி அப்படியே தள்ளி விட்டார் அவரை ஃபுல்லாக. ஸோ ஐ திங்க் ஹி டுக் டவுன் நூர் அஹமத் இன் த மிடில். அண்ட் ஓவராலாக டிசி என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, நீ வந்து 240 250 சேஸ் அந்த ஸ்கோருக்கு போகணும்னு தேவையில்லை. அண்ட் நம்ம எஸ்ஆர்ஹெச்க்கு வருவோம் அடுத்தது.
நீ ஓரளவு ஸ்கோர் பண்ணு. உனக்கு பாலிங் நல்லா இருக்கு. மிட் ஸ்டார்க் ஐ திங்க் ஹஸ் பீன் தேர் ஸ்டார்ன்னு சொல்லலாம். அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் ஒரு எபிலிட்டி இருக்கு அவருக்கு என்னைக்குமே நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்ம் அந்த கேகேஆரோட ஃபைனல்ஸோட ஃபார்ம் அப்படியே கேரி ஓவர் பண்ணியிருக்காரு. எஸ்ஆர்ஹெச்சோட கேமே முடிச்சு குடுத்துட்டாரு அவரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, லைக் ஹி டுக் தட் க்ரூஷியல் விக்கெட் அண்ட் அந்த பேக் ஃபுட்ல ரித்துராஜ் கயக்வாடா இருக்கட்டும், இல்லாட்டி ஸோ இட் வாஸ் அ வெரி மெஷர்ட் பாலிங் அப்ரோச் அவங்க சைட்லேருந்து. பேட்டிங்கில் கேஎல் ராகுல் வர்சஸ் நூர் அஹமத், பாலிங்கில் வந்து குல்தீப் அண்ட் திஸ் நியூ கை விப்ராஜ். வாட் அ ஃபைண்ட் லெக் ஸ்பின் செம்ம லைக் அகேன்ஸ்ட் சம்மன் லைக் சிவம் தூபே. எக்ஸாக்டா ஒரு அரடி காற்றேன் அவர் வந்து அடிக்கிறதுக்குனே வர்றாரு அவரு. ஆனா அவரோட 1 on 1 ஹி ஒன் த பேட்டில். 2 விக்கெட்டு. எவ்வளோ ஆடல 27, 30 ரன் தான் குடுத்தாரு. அண்ட் பேட்டிங்ல கூட நம்ம பார்த்தோம் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த ஃப்ரீக் மிராக்கிள் மேட்ச் எல்எஸ்ஜியோட அவர் தான் வந்து அசுதோஷ்க்கு முன்னாடி இறங்கி அடிச்சது அவர்தான். அவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல. வாட் அ ஃபைன் இந்த யங்ஸ்டர்ஸ் குல்தீப் அண்ட் அஃப்கோர்ஸ் சீசனல் குல்தீப் அண்ட் விப்ராஜ். ஸோ யா எனிவே குடோஸ் டு டிசி. இது எவ்வளோ நேரம் அவங்களால தக்க வைக்க முடியும்னு தெரில. பட் பாலிங் நல்லா இருந்தாலே போதும், போகலான்னு தோணுது. அடுத்தது போகலாமா அடுத்த சோக கதைக்கு? இல்லை ஏதாவது லாஸ்ட் டிசி? போலாம். ஸோ இது ஓகே. நான் ஐ தாட் லைக் நம்ம எஸ்ஆர்எஸ் போறதுக்கு முன்னாடி வந்து லைக் அப்படியே கோயிங் பேக் அப்படின்னு நேற்று மேட்ச் பார்த்தோன்னா எல்எஸ்ஜி MI, எம்ஐ yeah. பேசிட்டு எம்ஐ சோக கதையிலேருந்து எம்ஐ சேர்க்கலாம். அது பார்த்துட்டு தென் நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச் த டே Sure. பிஃபோர்ஸ் அப்படியே ரிவர்ஸில் வந்து பார்த்துட்டு போகலாம். எல்எஸ்ஜி எம்ஐ. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி ஐ மீன் எம்ஐயோட பற்றி நம்ம ஃபுல்லாக பேசுறது பதிலாக வந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். ஒரு ஃபோட்டோ ஒன்று. இவர் வந்து பிப்பு போட்டு ரோஹித் சர்மா நின்றுட்டு இருக்காரு சைடில். ஒரு ஹடலுக்கு வெளியில் வந்து ஸ்டாண்டிங் வித் ஜஸ்ட் வெரிங் அ பிப் ஒரு வாட்டர் கொடுக்குறதோ அந்த ஒரு ஃபோட்டோ வந்து போட்டு யாராவது நம்புவாங்களா இவர் வந்து கேப்டனாக 5 ஐபிஎல் ட்ராஃபி ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லைக் யூனோ தி கொஸ்டின் மார்க் அவருக்கு மேலே போட்டுருந்தது. லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்வளோ ஸ்போர்ட்டியா இருக்காரு அப்படின்னு. வாட்ஸ் ஸ்போர்ட்டியான்றது பாயிண்டா இல்லை வந்து இட்ஸ் லைக் யூனோ has he fallen on bad times like you know to like or a 5-time IPL winning captain is now a drinks carrier like to the level of வந்து அவரை சப் பண்ற அளவு அவர் வந்து ட்ரீம்ல டிராப் பண்ற அளவுக்கு வந்துட்டு வந்துட்டு அவரோட நிலைமை அப்படின்ற மாதிரி பட் அவருக்கு வந்து கோட் அண்ட் கோட் நீ இன்ஜரின்னு தானே சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியாது, உண்மையாவே நீ இன்ஜரியா இல்லை ஒரு சும்மா ஒரு பிரேக் எடுத்துக்கோன்னு சொன்ன. அது நீ இன்ஜரியாவே இருக்கலாம். பட் லாட் நோ ஐ மீன் ஃபார் ஃப்ராக்ஷன் வந்து சொல்லும்போது நான் எங்கேயோ படித்தேன். இது வந்து எந்த அளவுக்கு இது உண்மையா இல்லை ஜஸ்ட் நியூஸ் வந்து தெரியல. தட் இஸ் ஆப்டட் அவுட் ஆஃப் தி இங்கிலாந்து டூர். ஏன்னா வந்து அவர் ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு சொல்றது. ஐ ஹவ் நோ ஐடியா அவர் கேப்டன் சொல்றாங்க, சில நியூஸ்ல வந்து அவர் ஆப்ட் அவுட்னு சொல்றாங்க. இன்னும் எதுவுமே வந்து கன்ஃபார்மா இல்லை. ஸோ அது தெரியல. பட் இப்போ இதுக்கு வந்து ஏன்னா போன மேட்ச் வந்து அந்த the way he was bowled by RCB versus இதில் வந்து அவர் அவுட் ஆனது சிராஜ் பாலில் வந்து அவுட் ஆனது தட் ஃபுட் மூமெண்ட்டே இல்லை வந்துட்டு. பட் நான் அதான் சொன்னேன், ஃபுட் மூமெண்ட் இல்லைன்னா வந்துட்டு இத்தனை என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஈவன் இஃப் லைக் எப்பவுமே ஒரு ஃபுட் மூமெண்ட் இல்லை. ஃபுட் மூமெண்ட் இல்லைன்னா இஸ் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வாஸ் ஸோ குட் ஸோ குவிக் அவரால் வந்து விளையாடி இருக்க முடியும். பட் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ட்ராப் பண்ண கூட அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேட் ஸ்பீடு வந்துட்டு அந்த லெவலில் வந்து ப்ரொஃபஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இட் ஷோஸ் யூ ஆஃப். ஸோ இஸ் இட் நம்ம தோனியை பற்றி பேசின மாதிரியே தான் அதே கேள்வி தான். இஸ் ஹி ஓவர் த ஹில் ஆர் இஸ் இட் ஒன் சீசன் டூ மச் ஃபார் ரோஹித் சர்மா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லுவேங்க, கம்பேர்ட் டு தோனி நம்ம எப்படி பார்க்கணும்னா தோனி 4 crores அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் வாட் ஹி பிரிங்ஸ் இன் த கீப்பிங் அண்ட் அவர் ஒரு 10 பால்ல நான் சொல்கிற மாதிரி 10 பால்ல 20 ரன் அடித்தா போதும். ஐ திங்க் 4 crores செம்ம வர்த் அவர். ப்ராப்ளம் நான் சொல்ல கண்டிப்பாகவே ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் விராட் கோலி. திஸ் இஸ் நாட் அபவுட் விராட் கோலி. ரோஹித் சர்மா பற்றி கேட்டிங்க, அது மட்டும் பேசலாம். டெஃபினெட்லி 18 crores பிளேயர் கிடையாது அவர். வாட் எவர் 17.5 crores கொடுத்தாங்களா, அது அவரையும் அந்த ஹார்திக் பாண்டியா ஸ்கை எல்லாரையும் ஒரு ஈக்குவேட் சேமாக வைக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. 16.5 17.5 அந்த அளவு கிடையாது. ஐ திங்க் அட் பெஸ்ட்
அவர வந்து நான் அகைன் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் ஆல்மோஸ்ட் பேன் பண்ணிடுவாங்க நம்மள. பட் இப்போ ஒரு பிரப்சிம்ரன் சிங் எடுத்துக்கோங்க. நீங்க ரோஹித் சர்மா எடுத்துக்கோங்க. நான் சொல்றேன் லாஸ்ட் 2, 3 சீசன் தான். ஓவரால் ஹிஸ்ட்ரியில போவேணாம். நீங்க சொன்னது அப்சல்யூட்லி ரைட். சிஎஸ்கே பத்தி பேசும்போது, நம்ம ப்ரிவ்யூ பண்ணும்போதோ, எல்லாம் பண்ணும்போதோ, நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் எடுத்துட்டு நம்ம வந்து பண்றோம். அப்படி இல்ல. இந்த 3 வருஷம் இந்த டீம வச்சு, இந்த கோச்ச வச்சு இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணுவாங்க. அது மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இட்ஸ் வெரி ரெலவென்ட். ஒரு நீங்க பேரெல்லாம் நீங்க பேர எடுத்துட்டு நீங்க வெறும் ஸ்டாட்ஸ் அண்ட் இம்பாக்ட் அண்ட் இன்டென்ட்ட மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட வேல்யூ என்ன அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு போட்டீங்கன்னா, அவங்க வேல்யூ வந்து கண்டிப்பா 18 crores இருக்காது. இட்ஸ் வே லெஸ் தென் தட். ஸோ லுக் அட் அஜிங்கியா ரஹானே ஐ வுட் அதான் சே. அந்த ஐ திங்க் ஹீ லுக்ஸ் வே மச் இன் சிங்க். நம்ம என்னைக்கும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஒரு T20ல அஜிங்கியா ரஹானே நம்ம இவ்வளோ ஹையா ரேட் பண்ணிட்டு நம்ம வந்து அதே சீசன்ல வந்து நம்ம லாஸ்ட் 2, 3 ம். இப்போன்னு இல்ல. லாஸ்ட் 2, 3 சீசன்ஸாவே ரோஹித் சர்மா வந்து எம்ஐக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் ஹி ஹஸ் டெலிவர்ட் வித் த பேட் கன்சிஸ்டன்ட்லி. அந்த ஸோ பொட்டென்ஷியல் அவர் எப்படி ஆரம்பிச்சாரோ அதே மாரி தான். பொட்டென்ஷியல் தான் ஆரம்பிச்சார் முதல் 3, 4 வருஷம். அப்புறம் கோல்டன் பேட்ச். பட் ப்ராபப்லி த மோஸ்ட் கிஃப்டட் கிரிக்கெட்டர்னால ஸ்கில்ல வச்சு எவ்வளோ நாள் தான் ஓட்ட முடியும். நீங்க சொன்ன மாரி என்னைக்கும் அந்த ரிஃப்ளெக்ஸஸ் வில் கேட்ச் அப் வித் யூ. ஸோ ஆன்சர் இஸ் நோ. Yeah. பேர ரோஹித் சர்மா அப்படிங்கிற பேரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அவருக்கு வந்து இடம் வந்து ரொம்ப கஷ்டம் தாங்க Plus அந்த அந்த டீம்ல. அந்த 5 அதான் இப்ப நான் சொன்ன மாரி தான். அந்த 5 ஐபிஎல் வின்னிங் கேப்டன் அப்படின்ற பிரீமியம் வந்து தேர் இஸ் அன் எக்ஸ்ட்ரா இது ம். பிராண்ட் ரோஹித் சர்மானால அந்த 5 ஐபிஎல் வின்னிங் கேப்டன் அப்படின்றதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பிரீமியம் தேர் இஸ் ஆப்வியஸ்லி பிரீமியம் டாக்ஸ். ஆமா. இந்தியா கேப்டன் தேர் இஸ் யூனோ ம். T20 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் அந்த பிரீமியம் டாக்ஸஸ் எல்லாமே வந்து இல்ல gets 11ல வச்சுப்பேன் நான் added. அவங்கள. பட் இஸ் மோர் ஆஃப் அ 4 to 5 crore கைண்ட் ஆஃப் ஒரு இது வேல்யூன்னு சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் ம். பவர் பிளேல ஹி கேன் ஸ்கோர் த 15 பால் 30 ரன்ஸ். அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா இறக்கணும் அவர. அந்த மாரி தான். ஓகே. பட் எம்ஐ லெட்ஸ் டாக் அபௌட் த லார்ஜர் பிக்சர் ரைட். 3 மேட்ச் தோத்துருக்காங்க. ஓகே இந்த சாக்கு சொல்ல முடியாது அவங்க எப்போதும். ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. கேகேஆரோட குளோரியஸா இருந்துச்சு. கன்டினியூஸா எல்லாம் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அண்ட் அவரோட அந்த புது பாலர் ஒருத்தர் வேற வந்து லெஃப்ட் ஆர்ம் பாலர் நல்லா போட்டார். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இட் ஃபீல்ஸ் லைக் அந்த பேட்டிங்கில் டெப்த்தோ அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் பவர் பிளேயில் ட்ரெண்ட் போல்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாலிங்கில் பும்ரா இல்லாத எதுவும் நல்லா தெரிய வருது. அந்த ம். bowling swing left arm அஸ்வினி குமார். ஸோ அஸ்வினி குமார் வந்து அந்த மேட்ச்ல விக்னேஷ் புத்தூர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே விளையாண்டது. 2 பேரும் வந்து இந்த நேத்தி மேட்ச்ல வந்து 2 பேரும் விளையாண்டாங்க. ஆனா வந்து ஹர்திக் பாண்டியா தான் வந்து 5 விக்கெட் எடுத்தார் நேத்திக்கு. ஸோ பவுலிங் வந்து கண்டிப்பா வந்து ஐ திங்க் ட்ரெண்ட் போல்ட் வந்து நார்மலா வந்து லைக் வெதர் ட்ரெண்ட் போல்ட் தோனி மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்வியஸ்லி தோனி வந்து வேற எங்கேயுமே விளையாடுறதில்ல. ட்ரெண்ட் போல்ட் அட்லீஸ்ட் ஸ்லைட்டாக வந்து அவர் நியூசிலாண்டுக்கு விளையாடலைனாலும் T20 சர்க்கிட் விளையாடுறாரு. ஸோ தெர் இஸ் அது இருக்கு. பட் பவுலிங் சீம்ஸ் டு பி மிக்ஸ்டு பேக். டேலண்டட் பவுலிங் இதுதான். ஆப்வியஸ்லி பும்ராவை மிஸ் பண்ணுறாங்க. லைக் அஸ்வினி குமார்லாம் வந்து லைக் பும்ரா இஸ் அவைலபிள், பும்ரா பிகம்ஸ் தி கிவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ். இன்னைக்கு வந்து ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா டெலிவர் பண்ணாங்க. அண்ட் பேட்டிங் வந்து இந்த நேற்று மேட்ச்ல எனக்கு இந்த இது புரியல. நீங்க பாத்தீங்கன்னா திலக் வர்மா ரிட்டைன் மிச்சல் சாண்டர் வந்து வந்தாரு. 2 பால் 2 ரன் அடிச்சாரு. அந்த 2 ரன் வந்து 2 பால் இல்லைன்னா திலக் வர்மா அடிச்சிருப்பாரு. அது ஒரு என்ன ரசல் லாஜிக்னே மாதிரி புரியல ஆளு எனக்கு. யாராவது இருக்காரு. டிம் டேவிட் இருக்காரு. இல்ல மேட்ச் அப் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அப் சரியா இருந்திருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. திலக் வர்மா 40 பால்ல 100 ரன் அடிச்சிருக்காரு இந்தியாவுக்கு. ஸோ he has the capacity. ஸோ ஈவன் எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டிக்கலி இந்த மாதிரி ரிட்டையர் பண்றது வந்து நல்லதுங்க. தப்பில்ல. ஐம் டெஃபினெட்லி நாட் அகெயின்ஸ்ட் தட். ஆனா திலக் Yeah. வர்மாவை ரிட்டையர் பண்றது வந்து அவரோட கான்ஃபிடன்ஸ்க்கு அது என்ன பண்ணும் ஆஸ் அ யங்ஸ்டர். அண்ட் பொட்டென்ஷியல் இல்லைன்னு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி தான். அவரால் ஏன் அடிக்க முடியாதுன்னு தெரில. எனக்கும் கொஞ்சம் பஸ்லிங்காக இருந்துச்சு அந்த இடத்துல. ஒரு அதாவது வந்து ஒரு 16 ஓவர் 17வது ஓவர் அப்படி ரிட்டையர் ஆயிருந்தாருன்னா கூட there is a time 18.5. ஸோ லைக் 19th ஓவர் முடியாது. இன்னும் வச்சு இருக்குது 7 பால் தான். ஸோ there is only 7 balls left. எனக்கு வந்து அந்த இது
நீங்க சொன்ன மாரி தான். ஐ ஐ ஐ அக்ரி ஃபுல்லி வித் தி ரிட்டயரிங் முடியல அப்டின்னா வந்து ரிட்டயர்ட் அவுட் ஆகுறது வந்து ரிட்டயர்ட் அவுட் ஆகுறது இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். ஆனா, கடைசி 7 பால் இருக்கும்போது வந்துட்டு லைக் அவர் என்ன ரிட்டயர் ஆகும்போது ஸ்கோர் வந்து 180. அவங்களுக்கு அப்போ அந்த டைம்ல வந்து எவ்வளோ ஒரு 25 ரன் தேவைப்படுதுன்னு ஆமா, நினைக்கிறேன்ல. They ஆமா. needed 23 runs to win, 24 runs to win. ஸோ 7 பால் 24 ரன்னு. ஷர்லி சாண்ட்னர் இஸ் நாட் அந்த 2 பால்ல இருந்திருந்தாருன்னா வந்து திலக் வர்மா வந்து ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு ஹிட் 2 சிக்ஸஸ் ம். அண்ட் சடன்லி லைக் இட் ஃபிளிப்ஸ். நீங்க வந்து இப்போ யூ ஒன்லி நீட் லைக் 6 balls 12 runs, 5 balls 12 runs, which is மேபி தே much more நியூ attainable. ஆவேஷ் கான் அண்ட் ஆவேஷ் கான் வர்சஸ் சாண்ட்னர் அந்த மாரி ஏதாவது அவங்க யோசிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் எனக்கு No, லெஃப்ட் I அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனும் was இல்ல he அங்க. just லெஃப்ட்டால தான் நீங்க வந்து இது பண்ணியிருக்கீங்க. ஆனா ஆனா ஸோ yeah, that whether that becomes like ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேல ம். ஓவர் டிபெண்டன்சி ஆயிடுறதா லைக் இந்த மேட்சஸ் மேல வந்து ஓவர் டிபெண்டன்சி வந்து ஆமா. யூஆர் நாட் திங்கிங் லைக் நம்ம பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பத்தி வாட் கேன் திலக் வர்மா டெலிவர் அப்படின்றது யோசிக்காம வந்து யா. இட் வாஸ் ஆனா, என்னால ஒண்ணு அது வந்து தியரி இருக்குங்க எனக்கு. சிஎஸ்கே அண்ட் எம்ஐய வச்சு, பிஃபோர் வி மூவ் டூ எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆல்சோ அ குயிக் காம்ப்ளிமெண்ட் டூ எல்எஸ்ஜி. அவங்களோட லிமிட்டட் ரிசோர்ஸஸ வச்சு அவங்க யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ குயிக் ஷவுட் அவுட் டு தெம். நான் இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி வந்து இட்ஸ் நிக்கலஸ் பூரான் அண்ட் மிச்சல் மார்ஷ். இவங்க 2 பேரையும் நீங்க வந்து அவுட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம டிராவிஸ் ஷேக் மாரி இவங்க 2 பேர் தான் வந்து அந்த டீமோட பேக் போன். ரெஸ்ட் எவ்ரி ஒன் கேன் பி கண்ட்ரோல்ட். எய்டன் மார்க்ரம் ப்ராபப்ளி ஓரளவு தான் டு சொல்லலாம். பட் டு ஐ சம் திங்க் எக்ஸ்டென்ட். மெயின்லி இவங்க 2 பேர் தான் சொல்லுவேன் நான். பட் எனிவே கோயிங் பேக் எனக்கு ஒரு தியரி என்னன்னா, ஆல்ரவுண்டர்ஸ். ஐ திங்க் இந்த இம்பாக்ட் சப் இருக்கிறதுனால, இந்த ஆல்ரவுண்டர்ஸ்க்கான வேல்யூ ரொம்ப குறையுது. இப்ப நீங்க அந்த இம்பாக்ட் சப் எடுத்துட்டு இப்போ நீங்க சிஎஸ்கே ஆமா. பாருங்க, நீங்க எம்ஐ பாருங்க. சடன்லி உங்களோட வேல்யூ ஹார்திக் பாண்டியாவோட வேல்யூ பாருங்க. மிச் சாண்ட்னரோட வேல்யூ பாருங்க. வாட் தே பிரிங் ஆன் த டேபிள். அதே மாரி சிஎஸ்கேல யூ ஹேவ் ஆல் தீஸ் ஆல்ரவுண்டர்ஸ். நம்ம அஸ்வினா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும், அ சாம் கரன், அ கடக்குட்டி சிங்கம். சடன்லி அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அவங்க வேல்யூ அந்த டூ அவங்கள ஒரு டைமென்ஷனை யூஸே பண்ணணுங்கிற தேவைப்படுறது இல்ல. ஸோ நீங்க வந்து அஸ்வினை வெறும் பாலரா தான் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அதிகமா. அவரோட பேட்டிங்கோட அந்த டெப்த் வந்து அந்த இன்னொரு டீமோட உங்க கம்பேரிசன்ல நீங்க குறையறது. எனிவே ஐ தட்ஸ் குட் பி ஒன் தியரி. பட் லெட்ஸ் சி ஹவ் தீஸ் டீம்ஸ் கோ. பட் லெட்ஸ் மூவ் ஆன் டு எஸ்ஆர்ஹெச். யா ஒன்னே ஒன்று பிஃபோர் மூவ் ஆன் லைக் எல்எஸ்சி பற்றி சொல்லணும். ஜஸ்ட் லைக் குயிக்காக பார்த்தோன்னா வந்து அவங்க வந்து தேர் ஆல்மோஸ்ட் அவங்களோட ஓவர்சீஸ் லைக் இப்போ இந்த இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெனரல் நிக்கோலஸ் பூரன் சொன்னீங்கன்னா மிச்சல் மார்ஷ், எடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர் சீம் டு பி லைக் இந்த அதுலேயும் மெயின்லி மிச்சல் மார்ஷ் அண்ட் பூரன் மெயின்லி. ஆப்வியஸ்லி போன மேட்ச் பூரன் டிடன்ட் ஸ்கோர் மச் பட் காம்ப்ளிமெண்டட் பை டேவிட் மில்லர் மார்க்ரம். அவங்க அந்த இடத்துல வந்து லைக் நம்ம டச் பண்ண ரிஷப் பந்த் ஆமா. தெர்வாஸ் அந்த ரீக்ரியேட் பண்ணாங்க அந்த சீனை வந்து கேஎல் ராகுல் அண்ட் கோயங்கா சீன் வந்து ரிஷப் பந்த் அண்ட் கோயங்கா சீன் வந்து போன மேட்ச்ல கிரியேட் பண்ணாங்க. பட் அது எப்படி பொருந்தல. ரிஷப் பந்த் ரியலி நீட்ஸ் ஆமா. டு ஃபயர் ஃபார் தம். லைக் எனக்கு என்ன தெரிஞ்ச இருக்கும் ஃபார் தம் டு லைக் ஸ்டே தேர் ஹி நீட்ஸ் டு ஃபயர். பட் மூவிங் ஆன் டு எஸ்ஆர்ஹெச், ஆ வாட் இஸ் அதுக்கு ராங் வித் முன்னாடி எஸ்ஆர்ஹெச்? நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன். பட் நான் அழப்போறத நீங்க பார்க்க போறீங்க. நீங்க கேட்குறீங்கன்னா, எங்க சோக கதை உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா எங்க ஃபேமிலியில சேருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. YouTubeல பார்க்குறீங்கன்னா அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல கேட்குறீங்கன்னா, ஜஸ்ட் ஃபாலோ அஸ் அண்ட் த்ரோ அ ரிவ்யூ ஆர் காமெண்ட் சொல்லுங்க, குடுங்க. எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். அந்த லைக் அப்படியே டக்குன்னு தட்டி விட்டா கூட, அதுவே வந்து எங்கள கொஞ்சம் ஆல்கரிதம் வந்து ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஓகே. சோக கதை. இது என்னன்னா, நீ 300 ரன் அடிப்பியா? 300 ரன் அடிப்பியான்னு அது என்ன அ அ அடி வாங்கின கட்டதுரைக்கே இந்த அளவுக்கு ரத்தம்னா, அடி வாங்கினவன் வந்து உயிரோட இருப்பாங்கற அப்படின்னு சொல்லுவாங்க வின்னர்ல. உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிட்டாங்கன்னு தோணுது எனக்கு எஸ்ஆர்ஹெச். ஐ திங்க் தேர் பேட்டர்ஸ் ஆர் அந்த ஒரு பிரஷர் டாப் 3 ஒரு ஸ்டாட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. நீங்க டிராவிஸ் ஷேக், நம்ம டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மாவ பவர் பிளேக்குள்ள நீங்க அவுட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 90% சான்ஸ் நீங்க மேட்ச் ஜெயிக்க. அ அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கூட அந்த பவர் பிளே தாண்டி இருந்தாங்கன்னா, தென் இட் இஸ் 60% சான்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சுருவாங்க மேட்ச்ன்னு. ஸோ இட் இவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்றது பிளஸ் இஷான் கிஷன் கூட ஒரு ஓப்பனரா தான் அவர் விளையாடுறாரு அவரு. விடாதடா, எந்த கியர்ல இருந்தாலும் நீ பாட்ல நீ 6த் கியர்ல ஆரம்பி 7த் கியர்ல முடின்னு தான் இருக்காங்க.
ஆனா, அவங்களது அதான் இந்த 300ஓட பிரஷர் வந்து ரொம்ப ஓவரா இருக்கோ! ஆ அவங்க பேட்டர்ஸோட மைண்ட்ல அப்படின்னு தோணுது. அது 1. 2வது ஐ திங்க் இட்ஸ் கம்ஸ் டவுன் டூ கிளாசன், நிதிஷ் குமார், த மிடில் ஆர்டர். தே ஹேவ் டூ பெர்ஃபார்ம். அந்த இடத்துல ஒரு பேக்போன் ஒரு தேவைப்படுது. நிதிஷ்குமார் ரெட்டி ஹேஸ் டு ஸ்கோர். ஆ பண்றாரு. பட் இட்ஸ் நாட் அந்த இம்பாக்ட் கொண்டு வர முடியல. போன தடவ கமிண்டு மெண்டிஸ கொண்டு வந்தாங்க. ஓகே. அவரும் கொஞ்சம் தடுமாறுனாரு. பட் கிளாசன் த 23, 24 காஸ்ட்லியஸ்ட் ஃபாரின் பிளேயர் எவர் ஐபிஎல் ஹிஸ்டரியில. ஐ திங்க் அவர் ஸ்டெப் அப் பண்ணாரு. ஓரளவு பண்ணாரு. பட் அகைன் அவரோட கான்ட்ரிபியூஷன் தேவை. எனக்கு இன்னும் சர்ப்ரைசிங்கா என்ன இருந்துச்சுன்னா, ஐ திங்க் நம்ம ஜீஷன், ஐ திங்க் ஜாம்பாக்கு பதிலா அவர கொண்டு வந்து இன்னும் தே ட்ரை டு பூஸ்ட் தேர் லெக் ஸ்பின் பாலிங். இட்ஸ் ஓகே. ஓரளவு பெர்ஃபார்ம் பண்றாரு. பாலிங் வில் ஆல்வேஸ் பி என்ன சொல்றது, வீக்கர் சூட்ன்னு சொல்லலாம். சன்ரைசர்ஸ்க்கு ஒரு ப்ரெஷரில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த பாலிங் நமக்கு கொஞ்சம் வீக்கு. அதனால நம்ம பேட்டிங்கில் இன்னும் கண்டிப்பாக அடிச்சு தான் ஆகணுங்கிற அந்த ப்ரெஷரும் அவங்களுக்கு இருக்கா? இல்லாட்டி மேபி பாசிட்டிவாக பார்க்கணும்னா, மேபி த அதர் டீம்ஸ் ஆர் bowling ரியலி வெல். அவங்க பிளான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மிட் ஸ்டார்க் வர்சஸ் டிராவிஸ் ஹெட் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. கேவலமான ஒரு ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு டிராவிஸ் ஹெட்டுக்கு. ஐ திங்க் சிங்கிள் டிஜிட்ஸோட ஒரு 2ஓ 4ஓ தான் அவரோட ஆவரேஜ் நினைக்கிறேன். மிட் ஸ்டார்க் எவ்ரி டைம் அவர் அவுட் பண்ணியிருக்காரு. கேகேஆராக இருக்கட்டும், த வே தே கண்ட்ரோல்ட், தெர் வாஸ் ஸ்லைட் ஸ்விங், பட் வைபவ் அரோரா ஆர் ஹர்ஷித் ராணா ரியலி குட் டாப் 2 ஓவர்ஸ் அங்கேயே முடிச்சிட்டாங்க மேட்ச் அவங்க. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் வருண் சக்கரவர்த்தி அண்ட் தேர் மிஸ்ட்ரி ஸ்பின் இருக்கவே இருக்கு. ஸோ மேபி த கிரெடிட் கோஸ் டு த ஆப்போனன்ட் as well. சாரி லாங்காக போச்சு, அழுதுட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இல்ல, இல்ல. தட்ஸ் ஃபைன். ஸோ நான் இல்ல. அந்த ஆப்ஷன் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் டிராவிஸ் ஹெட், அபிஷேக், இஷான் கிஷன். நீங்க நிதிஷ் குமார் ரெட்டி அண்ட் ஹென்ரி கிளாஸ் சொன்னீங்க. பட் ஐ திங்க் அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பேஸ்பால் சொல்ல மாதிரி தான் வந்து லைக் என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ஒரே ஒரு கியர்ல தான் விளையாடு அப்படின்றதால ஸோ ரொம்ப ஓவரா இங்க தான் வந்து வருது லைக் ஒரு மாதிரி லைக் டார்கெட் செட் பண்ணும்போது தே கோ இன்டு தட் மோட். ஸோ அந்த 300 அடிக்கணும். 300 அடிக்கிறது எப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறீங்க, டார்கெட் செட் பண்ணோன்னா யூ ஆர் லைக் சேயிங் ஓகே நம்ம போகலாம் 300க்குன்னு. பட் வெரஸ் யூ சேசிங்கில் வந்து உங்களுக்கு தெரியுது 200 தான் நமக்கு டார்கெட் இருக்கு அப்படின்னும் போது தென் லைக் ஓகே நம்ம ஒரு கியர் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஏன்னா வந்து நம்ம 300 அடிக்க 200 தான் அடிக்கணும் அப்படின்றது. அந்த 200 அடிக்கும் போது 120 ஆர் இஸ் எவ்ரிபடி ஸ்டில் லைக் நம்ம 10 ஓவரில் 200 அடிச்சு முடிக்கணும். 20 ஓவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது 300 அடிக்கணும், 200 சேஸ் பண்ணும்போது 10 ஓவரில் முடிக்கணும், இல்லை 12 ஓவரில் முடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருத்தா வேர் பை லைக் irrespective திங்கிங் 20 ஓவர் இருக்கு 200 அடிக்கிறதுக்கு. அண்ட் பிகாஸ் தே ஆர் கோயிங் இன் தட் சேம் 6th கியர் எல்லாருமே போகிறதுனால இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்றது. மேபி வந்து லைக் ஐம் ஷுர் அவங்க கிட்ட வந்து இருக்கிற கோச்சிங் ஸ்டாஃப் அண்ட் எவ்ரி திங் வில் சேஞ்ச். அது அட்லீஸ்ட் செகண்ட் பேட்டிங் நம்ம சேஸ் பண்ணும்போது வந்து 20 ஓவர் இருக்குப்பா, 20 ஓவரில் ஜெயிச்சாலும் வந்து அதே பாயிண்ட் தான் ஷுர் நெட் ரன் ரேட் இருக்கு. பட் ஸ்டில் பாயிண்ட்ஸ் வந்தா வந்து யூ டோன்ட் வரி அபவுட் த நெட் ரன் ரேட். தோக்கும் போது தான் வந்து லைக் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் நெட் ரன் ரேட். நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட். ஸோ பேசிக்லி சேயிங் 10 ஓவரில் 200 அடிக்க தேவையில்ல, 20 ஓவர் இருக்கு, 20 ஓவரில் 200 அடிச்சாலும் 2 பாயிண்ட் தான், 10 ஓவரில் அடிச்சாலும் 2 கரெக்டாக பாயிண்ட் தான் சொல்கிறீங்க. அப்படின்ற வந்து சில சமயம் அந்த மைண்ட் செட் தே ஆங்கர் ஹேவ் டு வந்து கொஞ்சம் அந்த இடத்துல தேவை தான். ஒரு ஆங்கர்னு சொல்ல முடியாது. லெட்ஸ் சே சம்மன் லைக் இஷான் கிஷன். ஐ திங்க் அவருக்கு 4 அடிக்கிற கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கு. பட் எனிவே இட் வாஸ் அ ரியலி குட் கேட்ச் பை அஜிங்கியா ரானே தி அதர் டே. ஸோ அந்த கிரெடிட் யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு கேகேஆர் as well. பட் ஓகே லெட்ஸ் சி. எனக்கு தெரிஞ்சு தேர் பேட்டிங் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இட்ஸ் கம்ஸ் டவுன் டு தெம். அவங்க அந்த பவர் பிளே வரைக்கும் தாங்குவாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். அடுத்தது ஆர்சிபி அண்ட் ஜிடி போகலாமா? ஸோ அதான் சொல்ல வந்தேன். நம்ம 2 and 3 டேபிளில் வந்து 2 and 3 விச் இஸ் ஆர்சிபி அண்ட் ஜிடி. ஸோ அவங்க 2 பேரும் வந்து 2 and 3 இருக்காங்க. நீங்க சொன்னது இன்ட்ரெஸ்டிங்லி ஆர்சிபி வந்து நீங்க கரெக்டா சொன்னீங்க. சாரி நான் இவங்க வந்து ஹோம் பேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புரியும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டான சுடி வந்துச்சு. பட் சொல்லுங்க, சாரி யூ ஆர் சேயிங் சம்திங். ஐ இல்ல நான் இட்ஸ் மோர் லைக் நான் ஜிடி போயிட்டு அப்புறம் ஆர்சிபி வரலான்னு இருந்தேன். ஜஸ்ட் திங்கிங் அபவுட் லைக் ஜாஸ் பட்லர் அவர் ஆர்ஆர்லேருந்து ஜிடி போயிட்டு லைக் he seems to have found
லைக் அட்லீஸ்ட் இந்தியாவுக்கு வந்து விளையாடினது அந்த கேப்டன்சில அண்ட் தென் சாம்பியன்ஸ் ட்ராஃபில கேப்டன்சிலாம் விட்டது. ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் கிளியர்ட் ஹிஸ் மைண்ட். ஹி சீம்ஸ் டு ம். ஹேவ் ஃபவுண்ட் சம்திங் அட் ஜிடி அண்ட் சுமன் கில் வந்து இன்னும் பெருசா வரல. சாய் சுதர்ஷன் இஸ் ஆப்வியஸ்லி லைக் ப்ரொடியூசிங் தி குட்ஸ். பட் இட் சீம்ஸ் லைக் ஜாஸ் பட்லர் அட்லீஸ்ட் அந்த பேட்டிங் சைடில் வந்து ஜிடிக்கு வந்து ஐ திங்க் இஸ் ஆல்சோ ப்ரொடியூசிங். ஜிடி அகெயின் இது இது எஸ்ஆர்ஹெச்சோட ஆன்டிடோட் மாதிரி இவங்க ஜிடி. ஏன்னா பாலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அவங்க விளையாடுறதே சாய் சுதர்ஷனோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க பார்த்தீங்கன்னா தே டோன்ட் ப்ளே ஃபார் 240. அவங்க வந்து ஒரு 205, 210, 190 to 210 அடிச்சா கூட நம்மள்ட்ட இருக்காண்டா. ராஷித் கான் இருக்கான், சிராஜ் இருக்கான், பிரசித் கிருஷ்ணா இருக்கான். தேர் வெரி கான்ஃபிடென்ட். ரபாடா இருக்கான். தே ஹேவ் தட் 210, 190 to 210 அடிச்சா கூட நம்மள்ட்ட இருக்காண்டா. நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க, அதுவும் பெங்களூருலனா யா தட்ஸ் டாக்ஸ் அபவுட் தேர் பாலிங் லைனப். பட் தட் சைட் லைக் வந்து ராஷித் கான் வந்து ஐ வுட் ஸ்டில் சே என்ன சொல்றது அகெயின் மற்ற டீம்ல வந்து நம்ம தோனி அண்ட் இது பேசுற மாதிரி பவுலிங்ல வந்து இட் சீம்ஸ் டு பி லைக் ராஷித் கான் அட்லீஸ்ட் டசன்ட் சீம் டு பி லைக் போன ஐபிஎல் எடுத்தீங்கனாலுமே வந்து 10 விக்கெட் தான் எடுத்தாரு. லைக் கம்பேர்ட் டு லைக் 2023 ஐபிஎல் ஆட் லைக் 27 விக்கெட்ஸ். அதுக்கு முன்னாடி 19 விக்கெட், 18 விக்கெட், 20 விக்கெட்ஸ் இருந்தது வந்து the last IPL he only got like 10 wickets and at an average. இப்போ இந்த ஐபிஎல் வந்து so far he's only got 1 wicket across 3 games. நான் ஏதோ ஒரு ஸ்டார்ட் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து அவர் அதிகமாக வந்து ஒரு லெக் பிரேக்கே போடுறதில்ல. கூகுளி தான் பெரும்பாலும் போடுறாரு. ஸோ வெதர் பேட்ஸ்மேன் ஆர் பிளேயிங் as an off spinner rather than like ஏன்னா அந்த லெக் பிரேக் இல்லைனால there is no they are ready looking at this googly and off spin. So yeah, keep an eye out on Rashid Khan வந்து definitely on IPL he hasn't really done in the IPL so far, still not there. மற்றவங்க கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஜிடியில் அவருக்கு சிராஜ் அண்ட் எக்ஸட்ரா. ஸோ சிராஜ் டெஃபினெட்லி சீம்ஸ் டு ஹவ் ஒரு வெறியில தான் விளையாடினார் அவர் கண்டிப்பா. அதுவும் ஃபில் சால்ட்டோட விக்கெட் எடுத்தது அவர் வந்து ஆமா ஐ திங்க் தட் வாஸ் ஐ வுட் கால் தட் த டர்னிங் பாயிண்ட் இல்லை, பட் ஒன் ஆஃப் த ஹை இம்பேக்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இதில் என்ன சொல்றது 19 விக்கெட் 15 விக்கெட் ஆர்சிபி ஆமா. எடுத்தாரு போன 2 சீசனு. and they let him go and இப்போ வந்து ஆல்ரெடி 5 விக்கெட். ஸோ started well. Yeah, again, he's with yeah, Ashish let's Nehra, so அவர் எப்படி I போறாருன்னு. think that adds a lot. Okay, last ஜிடி ஆர்சிபி எல்லாம் பேசியிருக்கோம் ஓரளவு. ஆர்சிபி நம்ம ரொம்ப டீப்பாலாம் போகல, பட் போன எபிசோடில் நிறையாவே பேசிட்டோம். நம்ம புகழ்ந்தோம் நிறையா நம்ம அவங்கள. இன்னைக்கு நடந்த மேட்ச்சு பஞ்சாப், வாட் அ ரிஃப்ரெஷிங் வே அவங்க டீம் எமர்ஜ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஜெயிக்கல, அவங்க தோத்தாங்க. ஆர்ஆர் நம்பர் ஒன்றே ஒரு ப்ரெடிக்ஷன் தாங்க கரெக்டாச்சு. ஆர்ஆரில் நம்ம என்ன நான் ஒன்று சொன்னது, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அது ஒரு பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சராக அவர் விளாட்னார்னா அவரோட பொட்டென்ஷியலுக்கு ஆர்ஆருக்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னு. ரெண்டு விக்கெட்டு போல் 150K, தட்ஸ் இட், பேக் ஃபுட் அந்த இடத்துலையே போயிட்டாங்க இவங்க பஞ்சாப் வந்து. ஸோ ஆர்ஆருக்கு வரத்துக்கு முன்னாடி பஞ்சாப் இவந்தோ இன்றைக்கி மேட்ச் தோத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் வந்து 43 விக்கெட்டு 7 ஓவரில். தோனி அதே மாதிரி நம்ம சிஎஸ்கேல வந்து 10 ஓவர் 75, ஒரு சிமிலர் இது தான் இருந்துச்சு. ஆனால் அது நேஹால் வதேரா அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் எப்படி விளாட்னாங்களோ ஐ திங்க் சிஎஸ்கேல அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. A quick word on Punjab and then RR and then we'll wrap it up. பஞ்சாப் வந்து நம்ம ஐ மீன் ஐ திங்க் there is a slight dependency on ஷேசர். obviously இந்த மேட்ச் வந்து அவர் விளையாடல. லைக் நேல் வதேரா அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் ப்ராபப்ளி டுடேஸ் கேம். இன்னைக்கு மேட்ச் கூட வந்து டூ early to call. ஏன்னா அந்த போல்டான பால் முதல் பால் வந்து ஒரு பவுன்சர். அடுத்த பால் வந்து he got out. obviously there is lots of theory. அவர் வந்து பவுன்சர் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா அப்படி இப்படின்றாரு. பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் பவுன்சர் அட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்பீட். ஸோ தெரியல, அது வந்து பார்ப்போம். நான் வந்து அவரு தான் வந்து வாஸ் லைக் காலிங் அவுட் டு சே ஹஸ் ஹி கான். அவர் வந்து ஒரு டீம் கேகேஆர்லேருந்து அங்கே போயிருக்காரு, இருக்காங்க. எனக்கு வந்து ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் வித் பஞ்சாப். விட்டு தான் முடிக்கணுங்களா? எனக்கு ஐ எம் வெரி கன்வின்ஸ்ட் ஆக்சுவலி. அவங்க போவாங்க பிளே ஆஃப் தான் தோணுது. பாலிங் எனக்கு அதான் தோணுது. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் கம் டவுன் டு
எது பெட்டர் பாலிங் யூனிட்ஸ். ஏன்னா லாஸ்ட் Yeah. வீக் 1க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, வீக் 1ல முதல் 5 மேட்ச்ல 4 மேட்ச் ஐ திங்க் நான் அட்லீஸ்ட் 4 டைம்ஸ் அது 200 பிரீச் ஆச்சு. 240, 280லாம் அடிச்சாங்க. போன மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த கேகேஆர் 200 தவிர எந்த டீமுமே வந்து 200 கிட்ட கூட போல. ஆனாலுமே ஜெயிச்சிருக்காங்க எல்லா மேட்சுமே. 183லாம் டிஃபெண்ட் பண்றாங்க. 170. ஸோ இட்ஸ் பீன் த பாலர்ஸ் ஹேவ் மேட் அ குட் கம்பேக். ஏன்னா பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் எடுத்துக்கிறாங்கன்னு தோணுது. ஸோ அகெயின் டு எண்ட் வித் ஆர்ஆர், ஐ திங்க் சஞ்சு சாம்சன் வந்தது அவங்களுக்கு ஒரு லுக்கே பீயிங் ஹிஸ் ஃபுல் ஃபோர்ஸ் விக்கெட் கீப்பிங்கில் ம். தட் வாஸ் வெரி வெரி ரிஃப்ரெஷிங்னு சொல்லலாம் பார்க்குறதுல. பட் ஓவரால் நான் சொன்னது தான், ஸ்ரீலங்கா தீக்ஷனா ஹசரங்கா டக் டக் 2 விக்கெட்டு. நேஹால் வதேரா அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் அவுட் ஆனாங்க. அங்கேயும் they were able to close the match. But I think they are going to be the key. Jofra Archer and the Sri Lankan spinners தான். They look the part. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் விளாடினாங்க. போவாங்கன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. மெயினாக ஐ திங்க் பட் த ஐஸ் ஆர் கோயிங் டு பி ஆன் சம்ஹவ் சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச்னு தோணுது. கேன் வி ப்ராப்ளி எண்ட் ஆன் தட் சோபர் நோட்? நம்ம போட்டிருக்கிற ஜெர்சி இது இன்னும் நம்மளை அழ வைப்பாங்களா? இவங்க Yeah. என்ன பண்ணுவாங்க? நான் ஐ மீன் இது வந்து எப்படின்னா வந்து ஹோப் ஹார்ட் வர்சஸ் ஹெட் அப்படின்ற மாதிரி ஹார்ட் சிஎஸ்கே வந்துடுவாங்க திருப்பி, they'll come back அப்படின்னு தோணுது. பட் மை ஹெட் சேஸ் லுக்கிங் அட் தி அதர் டீம்ஸ், இவங்க வந்து நிறையா இருக்கு இவங்களுக்கு வந்து கேட்ச் அப் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி. they need to get out of a mindset and be able to get to 180 200 டார்கெட்ஸ் கிட்ட போனால் தான் வந்து சிஎஸ்கே there will be chances. லுக்கிங் அட் தி அதர் டீம், ஐ ஃபீல் என்னை பொறுத்தவரைக்கும் வந்து டிசிஆர், சிபிஜிடி, பஞ்சாப் கூட நீங்கள் சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஐ டோன்ட் நோ. ஐ ஃபீல் திஸ் வில் நாட் பி சிஎஸ்கேஸ் இயர் டு even qualify. That's my very early change of prediction. மேபி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நான் டிஃப்ரெண்ட்டாக சொல்லிப்பேன். எனக்கு தெரிஞ்சு தே ஹாவ் த பவர். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 4 பேட்ஸ்மேன் இருக்காங்க அவங்களுக்கு 200ல் அடிக்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த 3 ஸ்பின்னர்ஸ் வில் கம் டு த பார்ட்டி. அண்ட் பாத்திரானா, தே ஹாவ் த பாலிங் லைன் அப்னு தோணுது எனக்கு. தே ஹாவ் டு பிரிங் சாம் கரன் பேக் சம்ஹவ், ஃபிட் him in. நாட் கன்வின்ஸ். மேபி டெவன் கான்வே மே ஹாவ் டு கோ பேக். திரிபாட்டி கொண்டு வரலாம். தெரில என்ன பண்ணணும்னு அந்த இடத்துல. அதுதான் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ ஜெயிச்ச இயர் பார்த்தீங்கன்னா பார்ட். பட் ஓவரால் பாலிங்கில் எந்த டீமுக்கு பாலிங் நல்லா இருக்கோ அவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்கங்கிற இன்றைக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இன் எஸ்ஆர்ஹெச் தான், அதனால தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டு. ஸோ ஓகே, நமக்கு பேசிக்கலி நம்ம டீம் மேலே நம்ம கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஆனால் மற்றவங்க மேலே இருக்குது கான்ஃபிடன்ஸ். டிப்பிக்கல் நம்ம என்ன ஹியூமன் மென்டாலிட்டின்னு சொல்லலாம். ஆனால் பார்ப்போம், நடக்க வேண்டியது பார்ப்போம், என்ன நடக்கும்னு. நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த என்ன கூத்துலாம் நடக்குது வர வாரத்தில், அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பார்த்துட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ் லைக்கை தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.